யூகிக்க முடியாத அளவுக்குன்னா உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நான் வாழவே முடியாது. நிச்சயமா வாழ மாட்டேன். நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு எந்த கெடுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அந்த சூனியக்காரிக்கு நம்ம வீட்டுல இருந்து என்னதான் வேணும்? எதுக்கு நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா? அந்த சூனியக்காரி சும்மா நம்மள பயமுறுத்துறாளா, இல்ல அவ ஏதாவது பண்ண போறானா? நம்மள யாரு என்ன பண்ணுவா? எனக்கு நிச்சயமா புரியல. இப்ப நம்மளால ஒண்ணுதான் பண்ண முடியும். நல்லா யோசிப்போம். சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். மாமாக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் மாமா இங்கதானே இருந்தாரு. அப்படின்னா அந்த சூனியக்காரி மாமாவை இங்க இருந்து தானே கூட்டு போயிருக்கான். அதுவும் அவ அந்த மருந்து கொடுத்து மாமா அவளோட பேச்சு கேக்குற மாதிரி செஞ்சிருக்கான். அதுவும் அவ பிரேம் இங்க இருந்து கொல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஒரு நிமிஷம். கொல்கத்தாவுக்கு எதுக்கு? எக்ஸாக்ட்லி. அந்த சூனியக்காரி ராஜஸ்தானை சேர்ந்தவதானே, எதுக்காக கொல்கத்தா போகணும்? அப்புறம் அக்கா கொல்கத்தாக்கு போனதும் அவ அங்கிருந்தும் போயிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோஹிணி, சீமா அங்க போனதுனால அந்த சூனியக்காரி போட்ட திட்டம் வீணாயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் சீக்கிரமா. நீ கவலைப்படாத சீமா. நாம் இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை போராடி ஜெயிச்சிருக்கோம். இப்ப பிரச்சனை வரப்போதுன்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. ஆனா என்ன பிரச்சனை மட்டும் தெரியல. அந்த சூனியக்காரி ராத்திரி என்ன பண்ணுவான்னு தெரியணும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரோகிணி அக்கா, நானும் சித்தார்த்தும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாத்துட்டோம். அவ நிச்சயமா மாமா மேலதான் குறி வச்சிருக்கணும். அவரை ஏதாவது பண்ணணும் தான் அவ யோசிச்சிருக்கணும். என் பிரேம ஏதாவது பண்ணுவாளா? என்ன பேசுறீங்க நீங்க? அது சரி, அவ ஏன் அப்படி பண்ணணும்? அக்கா, ஏன்னா அவ உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. என்னையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தானே சஞ்சனாவை காப்பாத்துனீங்க, அவளை பலி கொடுக்கறதுல இருந்து காப்பாத்துனீங்க. அதனால அவ உங்களை பழி வாங்கணும்னு தானேக்கா நினைச்சிருப்பான். அதுக்காக தான் அவ மாமாவை கடத்திட்டு போயிருப்பான். இல்ல, என் பிரேம்க்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். என் பிரேம்க்கு எதுவும் ஆகாது. அக்கா, அந்த சூனியக்காரி ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனால நாம சீக்கிரமா ஏதாவது திட்டம் போடணும்ல. அது எல்லாத்துக்கும் முன்னாடி பிரேம நாம இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும். யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். அப்படி இல்லனா நிச்சயம் பிரேமோட உயிருக்கே ஆபத்து வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பதான் நம்மளால அந்த சூனியக்காரியையும் கண்டுபிடிக்க முடியும். நீங்களா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியல. உங்க எல்லாரையும் இந்த நிலைமையில தப்பிக்க விட்டுட்டு நான் மட்டும் தப்பிக்கணுங்கிறீங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல பிரேம், நீங்க வீட்டை விட்டு போக வேண்டாம். நிச்சயமா நீங்க இந்த வீட்ல தான் இருக்கணும். ஆனா இங்க நீங்க பத்திரமா இருப்பீங்க. அந்த சூனியக்காரி உங்களை கண்டுபிடிக்காத ஒரு இடத்துல. ஒருவேளை உங்க மேல கை வைக்கணும்னு அவ நினைச்சான்னா அதுக்கப்புறம் நான் அவளை சும்மா விட மாட்டேன். அம்மா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் பண்ணியாச்சு. இப்ப முகூர்த்தமும் வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். சித்தார்த், சந்திரகண்ணா, எல்லாரும் வாங்கப்பா, பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சுனந்தாவும் மோகனியும் வரவே இல்ல.
யாரும் அவங்க கிட்ட பூஜைய பத்தி சொல்லலையா என்ன? சீமா ரோகிணி, நீங்க 2 பேரும் சுனந்தம்மா மோகினி ரூமுக்கு போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. சரி, நான் பாக்குறேன். அம்மா, திடீர்னு எப்படி உங்களுக்கு இவ்வளவு ஜுரம் அடிக்குது? அட மோகினி, ஆன்ட்டிக்கு என்னாச்சு? நீங்களே பாருங்க சீமா, இவங்களுக்கு எவ்வளவு உடம்பு சரியில்லைன்னு பாருங்க. வேண்டாம் வேண்டாம் ஆன்ட்டி, எழுந்துக்காதீங்க. நீங்க அப்படியே படுத்துக்கோங்க. கவலைப்படாத மோகினி, ஆன்ட்டிக்கு சரியாயிடும். இப்போ இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குல்ல, அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிடும். நான் ஒண்ணு பண்றேன், இப்பவே நான் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றேன். இல்ல வேண்டாம் சீமாக்கா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க 2 பேரும் கீழே போங்களேன். நீங்க பூஜையில கலந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. உனக்கு ஏதாவது வேணும்னா நிச்சயமா எங்களை கூப்பிடணும், ஓகேவா? நிச்சயமா. நல்ல வேலைக்கா, மாமாவை நம்ம ஒளிச்சு வச்சது நல்லதா போச்சு. இனிமே அந்த சோனிக்காரியால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அவ இங்க வந்தாலும் பண்டிதரோட அசிஸ்டண்டா வந்திருக்கிற போலீஸ்காரங்க அவளை பிடிச்சிடுவாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லாம எதுக்காக இந்த திடீர் நாடகம்? நாடகம் போட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. இந்த வாட்டியும் பிரேம் நம்ம கையில இருந்து நழுவிட்டான். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இந்த அன்பு சகோதரிகள் 2 பேரும் பேசினத நான் கேட்டுட்டு தான் சொல்றேன். இந்த 2 அக்கா தங்கச்சிங்களும் சேர்ந்து பிரேம ஏதோ பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதாவது அவன் நம்ம கண் பார்வையிலே படாத அளவுக்கு. இவங்க என்கிட்டயே விளையாட்ட காமிக்கிறாங்கல்ல, இவங்க எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணிட்டோம். இந்த முறை என்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது.